ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு HVFல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமா வேக்கன்சி வந்து ஒரு 320 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாம உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. இந்த வேலைக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 16th டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து குடுத்துருக்காங்கன்னா, ஸோ சென்னை ஆவடியிலேருந்து பாருங்க உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இது வந்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் வந்து இது டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க 2019, 20, 21, 22, 23 இந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனீங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 கேட்டகரியில வந்து பாருங்க போஸ்டிங் வந்திருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ 3க்குமே வந்து பாருங்க வேக்கன்சி வந்து 110 வேக்கன்சி, 110 வேக்கன்சி, அதுக்கப்புறம் ஒரு 100 வேக்கன்சி இருக்கு. ஸோ அது வந்து நீங்க பார்த்துக்கோங்க. மொத்தமா ஒரு 320 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, அதுல வந்து பாருங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்கன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைலுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தமா ஒரு 110 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து நீங்க வந்து அந்த ட்ரேட்ல வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். இப்போ மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் வந்து நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்னா நீங்க அது முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து இந்த ட்ரேட்ல வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 9000 உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிப்ளமோல வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ இல்லனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ, சிவிலோ, ஆட்டோமொபைல் இந்த மாரி நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 8000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அடுத்து வந்து பாருங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிஏல வந்து பாருங்க தமிழ், இங்கிலீஷ் இல்லனா வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சில வந்து பாருங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பிகாம்ல வந்து பாருங்க பிஏ, பிபிஏ, பிசிஏ இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 9000 உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல வந்து எடுக்கிறதுனால வந்து 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்தந்த கேட்டகரி வைஸா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியரிங் டிகிரில வந்து அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து நீங்க வந்து படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோனா டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குலாம் வந்து ஆர்ட்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் ஆஸ் பர் தி அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து 1 இயர் இல்லனா அதுக்கு மேல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. அதையுமே இங்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1 வருஷத்துக்கு மேல உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும். ஆனா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவங்க அப்ளை பண்ணாதீங்க. அதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எப்படி வந்து செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷர் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அது வந்து எங்க நடக்கும்னா, சென்னை ஆவடியில தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற nats.education.gov.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து என்ரோல் பண்ற மாரி இருக்கும். என்ரோல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக் என்ரோல்மென்ட் நம்பர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அது வந்து 12 டிஜிட்ல வந்து இருக்கும். அந்த நம்பர நீங்க எடுத்துட்டு வந்து ஸ்டெப் 2ல வந்து பாருங்க, ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியோட வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது மறந்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல வந்து நீங்க வந்து யூனிக் என்ரோல்மென்ட் நம்பர ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 12 டிஜிட் நம்பர எடுத்துட்டு வந்து தான் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் ஸ்டெப் 2ல. ஆல்ரெடி நீங்க வந்து இந்த யூனிக் என்ரோல்மென்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி வெப்சைட்லயே போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு இம்பார்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 16th நவம்பர் அன்னைக்கே ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட் வந்து பாருங்க 16th டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் வந்து பாருங்க எப்ப பண்ணுவாங்கன்னா, 27 டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அது இமெயில் மூலியமா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து எப்ப இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க பாருங்க. ஜான்வரி 2024ல வந்து டென்டேட்டிவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.